வாசித்த இந்த சங்கீதம் 107 1 முதல் 43 வசனங்கள் முடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து விடுதலையாக்கப்படத்தக்கதாக மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை பாடி துதிக்கிற ஒரு சங்கீத பகுதியாக இந்த சங்கீத பகுதி நமக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. செய்தி சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதற்காக மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதித்து பாடுகிற ஒரு உற்சாக சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்திற்கு நீங்கள் ஒரு தலைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவன் மீட்கின்றவர் என்கிற பதத்தை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. அவருடைய மீட்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்கிறது ஒரு பகுதியும், எப்படிப்பட்டவர்களை அவர் மீட்கிறார் என்கிற ஒரு பகுதியையும் பக்தன் இந்த 43 வசனங்களிலே இரு பகுதிகளாக சுட்டி காட்டுகிறார். ஒன்று, அவருடைய மீட்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதையும், இரண்டாவது எப்படிப்பட்டவர்களை அவர் மீட்கிறார் என்கிறதையும், இரு பகுதிகளையும் இந்த 43 வசனத்திலே பக்தன் இதை பாடலின் வரிகளாகவே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை அவர் மீட்கிறார் என்கிறதற்கு 15 காரியங்களை நீங்கள் இந்த 43 வசனங்களில் கவனிக்க முடியும். முதலாவது, அந்த 5வது வசனத்தை கவனிப்பீர்களேயானால், பசி, தாகம், ஆத்தும தோய்வு. 11வது வசனம் கவனிப்பீர்களேயானால், மரண இருள், ஒடுக்கத்தின் இரும்பில் கட்டப்பட்டவர்கள். 17வது வசனத்தை கவனிப்பீர்களேயானால், நோய். 18வது வசனத்தை கவனிப்பீர்களேயானால், மரண வாசல்கள். 25வது வசனத்தை கவனிப்பீர்களேயானால், பெரும் காற்று, கடலின் கொந்தளிப்பு. 27வது வசனத்தை கவனிப்பீர்களேயானால், தடுமாறுகிறவர்கள். 26வது வசனத்தை கவனிப்பீர்களேயானால், கிளேசப்படுகிறவர்கள். 39வது வசனத்தை கவனிப்பீர்களேயானால், இடுக்கண், ஆபத்து, துயரம். 40வது வசனத்தை கவனிப்பீர்களேயானால், வழி தெரியாதவர்கள். அப்படின்னு ஒரு 15 காரியத்தை, எப்படிப்பட்டவர்களை அவர் மீட்கிறார் என்கிறதற்கு ஒரு 15 சம்பவத்தை நீங்கள் சொல்லுகிறதை கவனிக்க முடியும். பசியில தொடங்கி வழி தெரியாதவர்கள் என்கிற பகுதி வரையிலும் ஒரு 15 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பசி, தாகம், ஆத்தும தோய்வு, மரண இருள், ஒடுக்கத்தின் இரும்பில் கட்டப்பட்டவர்கள், நோய், மரணவாசல், பெருங்காற்று, கடல் கொந்தளிப்பு, தடுமாறுகிறவர்கள், கிளேசப்படுகிறவர்கள், வழி தெரியாதவர்கள், இடுக்கண்கள், ஆபத்துகள், துயரம். அப்படின்னு ஒரு 15 காரியம். ஒரு மனிதன் இக்கட்டுக்குள், விடுதலையாக்கப்பட முடியாத சூழ்நிலைகளுக்குள் இருக்கிறவர்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறார் என்று பக்தன் சங்கீதக்காரன் மிக தெளிவாக நமக்கு இதை சொல்லி தருகிறார். அல்லேலூயா. அவருடைய மீட்பு எப்படிப்பட்டது என்கிறதுக்கு 16 காரியங்கள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மீட்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு 14வது வசனம் சொல்லுகிறது, அவர் கட்டுகளை அறுத்தார். 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்களாக்கி ரட்சித்தார். 15வது வசனம் சொல்லுகிறது, உடைத்து முறித்தார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்தார். 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் குணமாக்கினார். அதே 20வது வசனத்துடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் தப்புவிக்கிறார். 24வது வசனம் சொல்லுகிறது, அவர் அதிசயங்களை செய்கிறார். 28வது வசனம் சொல்லுகிறது, அவர் விடுவிக்கிறார். 29வது வசனம் சொல்லுகிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். 30வது வசனம் சொல்லுகிறது, சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். 34வது வசனம் சொல்லுகிறது, தேசத்தை உவர் நிலமாக மாற்றுகிறார். எதிராளியினுடைய தேசத்தை, நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு உன்னை எதிர்த்து போராடுகிற எதிராளியினுடைய தேசத்தை உவர் நிலமாய் மாற்றுகிறார். தண்ணீரை, 35வது வசனம் சொல்லுகிறது, தண்ணீரை கொடுக்கிறார். 36வது வசனம் சொல்லுகிறது, குடியேற்றுகிறார். 36வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, நகரத்தை கட்டி எழுப்புகிறார். 38வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிக்கிறார். 38வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லி தருகிறது, குறையாதிருக்க பண்ணுகிறார். 41வது வசனம் சொல்லுகிறது, மந்தையை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய மீட்புக்கும் உலக மீட்புக்கும் வித்தியாசம் உண்டு.
உலக மனிதன் நம்மை மீட்டெடுக்கிறதற்கும், உலகத்தார் நம்மை மீட்டெடுக்கிறதற்கும், உறவுகள் நம்மை மீட்டெடுக்கிறதற்கும், தேவன் நம்மை மீட்டெடுக்கிறதற்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த சங்கீதக்காரன் மிக தெளிவாக 16 காரியங்களை இங்கு நமக்கு முன்பாக சுட்டி காட்டி தருகிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த 43 வசனங்களில ஒரு வசனம் மிக முக்கியமான வசனம். அதை நீங்கள் 4 இடங்களில் பார்க்க முடியும். 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை விடுவித்தார். இந்த வசனம் இந்த 43 வசனத்துல மிக முக்கியமான வசனம். 6வது வசனத்துல பார்க்க முடியும், 13வது வசனத்துல பார்க்க முடியும், 19வது வசனத்துல பார்க்க முடியும், 28வது வசனத்துல பார்க்க முடியும். திருப்பி திருப்பி பக்தன் இந்த பாடல் வரிகளுக்கு ஊடாக இதை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்னா, எப்பேற்பட்ட மீட்கப்பட முடியாத சூழ்நிலையில் இருந்தும் ஒருவர் மீட்கிறவர் உண்டு, அவர் நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. இதனுடைய நீங்கள் சம்பவத்தை கவனிக்கும் போது அவர் எப்படி மீட்கிறார் என்று 5 பகுதிகளாக பிரித்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். அவர் எப்படி மீட்கிறார் என்றால், 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையில் நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால், அனுதின தேவைகளை கொடுக்கிறவராய் நம்மை மீட்கிறார். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. கூப்பிட்டார்கள், விடுவித்தார். அல்லேலூயா. இந்த 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் அனுதின தேவைகளை, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில தேவை என்பது உண்டு இல்லையா? ஒவ்வொரு நாளும் தேவை உண்டு, ஒவ்வொரு மாதமும் தேவை உண்டு, ஒவ்வொரு வருஷமும் தேவை உண்டு, ஒவ்வொரு பகுதிகளாக தேவை இருக்கிறது. அனுதின தேவைகளை அவர் சந்திக்கிறவராகவே அந்த ஜனத்தை மீட்டார். அல்லேலூயா. 11வது வசனம் 12வது வசனத்தை கவனிக்கும் போது, கட்டப்பட்ட அனுபவத்தில் இருந்தவர்களை அவர் மீட்டார். வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே, ஹல்லேலூயா, கட்டப்பட்ட அனுபவத்தில் இருந்தவர்களை அவர் மீட்டார். 3வது, சரீரத்திற்கான விடுதலைகளை கொடுத்து நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 17, 18 வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். சரீரத்திலே பலவீனங்களினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். சரீரத்திற்கான விடுதலைகளை கொடுத்து அவர் மீட்டார். 23 27 வரை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், வாழ்க்கைக்கு தேவையானவைகளை கொடுத்து அவர் மீட்டார். வாழ்க்கைக்கு தேவைகளை, வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து அவர் மீட்டார் என்று 23 முதல் 27 வரையிலும் வாசிக்க முடியும். 5வது, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர் மீட்டார் என்று 29, 30, 31 வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். அவருடைய மீட்பு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அனுதின தேவைகளை சந்தித்து மீட்கிறார், கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து மீட்கிறார், சரீரத்திற்கான விடுதலையை தந்து மீட்கிறார், வாழ்க்கைக்கான தேவைகளை சந்தித்து மீட்கிறார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி மீட்கிறார் என்கிறதை இந்த சங்கீதக்காரன் இந்த பாடல் வரிகளின் மூலமாய் நமக்கு அதை வெளிப்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அதை தான் நாம் மறுபடியும் வாசிக்க போகிறோம். அந்த 6வது வசனம், ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய இக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தர்மையான சங்கீத பகுதியை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் நம்முடைய ஆபத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிட்டு இக்கட்டுகளுக்கு விடுதலையாக்கப்படுகிறவர்களாக காணப்பட ஆவியானவர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சில நிமிடங்கள் கூட நாம் சிரமங்கள் பாராதபடி கைகளிலே பரிசுத்த வேதாகமத்தை ஏந்தி கொண்டவர்களாக நாம் வாசித்து தியானிக்கிறதான சங்கீத பகுதியினுடைய தொடர்ச்சிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சிரமங்கள் பாராதபடி எளிமை நிற்கலாம். பாடல் குழுவின் பிள்ளைகளை முன்பாய் வந்து வாசிப்பதாயிரும். சங்கீதம் 107 அதனுடைய 1 முதல் 43 வசனம் வரை சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 107. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இடுக்கங்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவளுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நிர்மூடர் தங்கள் பாதகத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாடுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொத்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திர வெளியின் தண்ணீர் தடமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேறுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துக்குள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்திர வெளியிலே அவர்களை திரிய செய்து எளியவனையோ சிறுமையினின்றி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தை போல் ஆக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழுவார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவான். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் சாந்தமாய் உட்காரலாம்.